வணக்கம். இந்த டிவோர்ஸ் கேஸு ஸ்டெப் பை ஸ்டெப் லீகல் ப்ரொசீடிங்ஸ் இன் கோர்ட், இன் ஃபேமிலி கோர்ட் அதை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அது வீடியோ நம்பர் 1, இது வந்து வீடியோ நம்பர் 2. சரிங்களா? அதாவது என்னென்னா, டிவோர்ஸ் கேஸு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு தெரிய மாட்டேங்குது சார். இந்த ஜூனியர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஐ எம் த ஜூனியர் மோஸ்ட்டுங்க. நான் வந்து சட்ட புலி கிடையாது, நான் வந்து சட்ட சிங்கமும் கிடையாது, சட்ட யானையும் கிடையாது, நான் வந்து ஒரு சட்ட சுண்டெலி. சரிங்களா? அதாவது என்னன்னாக்கா வந்து, சார் சீனியர்ஸ் வந்து எங்களுக்கு சரியாக கைட் பண்ண மாட்டேங்கிறாங்க சார், கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நம்ம கோர்ட்டில் பார்க்கும்போது ஒரு 2 பேர் கேட்பாங்க. சரிப்பா, நான் உனக்கு இல்லாமல் எல்லாருக்கும் வீடியோவாக போட்டு விட்டுறேன்ப்பா, பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதனால தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். சார் எங்களுக்கு எல்லாமே அரைக்குறையாக தெரியுது சார், ஏபிசிடி அப்புறம் வந்து XYZ நடுவில் என்ன இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது சார். அதனால் வந்து அது மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள் சார், கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் சார், எதையும் விட்றாதீங்க சார், என்ன எங்களுக்கு மறந்து போயிடுது, ஜட்ஜை ஃபேஸ் பண்ணணும் சார் அப்படின்றாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை போடுறேன். ஓகேங்களா? நேற்று போட்டது வீடியோ நம்பர் 1. அதில் வந்து இந்த இது கவுன்சிலிங் பற்றி பார்த்துருந்தோம். கவுன்சிலிங்க்கு அப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ. ஓகே, பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இதில் ரீகேப் பண்ணிடலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த பெயிலிஃப்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுவார், சம்மன் கொடுத்துருவார், பார்ட்டிஸ் வந்து அப்பியர் ஆகிடுவாங்க. சரிங்களா? கோர்ட்டில் பார்ட்டிஸ் அப்பியர் ஆனோடனே கவுன்சிலிங் அமுச்சு விட்ருவாங்க. கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபெயிலியர் ரிப்போர்ட் கோர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆப்பனன்ட் பார்ட்டி கவுண்டர் போடணும். இதுதான் ஸ்டேஜ். இதுதான் ஸ்டேஜ். இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது, சொல்லிக் கொடுக்கறதுக்கு மனசு கிடையாது. ஓகேவா? சொல்லிக் கொடுத்தாலும் பவ்யமாக கற்றுக்கிறதுக்கு ஆளுங்க கிடையாது. திமிர்த்தனாவிட்டு காட்டுறாங்க. அதனால தான் வந்து யாருக்குமே சொல்லிக் கொடுக்காம போகிறாங்க. கரெக்டுங்களா? அதை நான் மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து என்ன சொல்கிற, திமிர்த்தனாவிட்டு காட்டக்கூடாது. கரெக்டுங்களா? எங்கள் அப்பா ₹1,00,000 வச்சுருக்கிறாரு, கோடி ரூபாய் வச்சுருக்கிறாரு, நான் அந்த கார் வச்சுருக்கிறேன், இந்த பங்களா வச்சுருக்கிறேன் அப்படின்னா வந்து, அப்போது ஒன்றுமே இல்லாத வக்கீல் வந்து நல்ல நாலேஜ் வச்சுருப்பான். அந்த நாலேஜ் உங்ககிட்ட இருக்குதா? உங்கள்கிட்ட காசு, உங்கள் அப்பாட்ட தான் காசு இருக்குது. உங்கள் அப்பா அட்வொகேட்டு, நீ அட்வொகேட், உங்கள் அப்பாட்ட காரு பங்களா இருக்குது. உங்ககிட்ட யூ ஆர் கோயிங் டு இன்ஹெரிட் தட் ப்ராப்பர்ட்டி, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த சட்ட அறிவை எங்கேருந்து நீ இன்ஹெரிட் பண்ண போகிற? ஒரு 7 அட்வொகேட் இருக்கான் பாரு, அவன்கிட்ட திமிர்த்தனாவிட்டு காமிக்கிறதுனால தான் வந்து என்ன பண்ணுறான், அவன் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு அவன் பாட்டு கம்முன்னு போகிறான். அதனால் வந்து வக்கீல் வந்து இன்னொரு வக்கீல்கிட்ட வந்து திமிர்த்தனாவிட்டு காட்டக்கூடாது. கரெக்டுங்களா? ஜூனியர்ஸ் நான் சொல்கிறேன், வயசு சின்னதாக இருக்குதுன்னும் போது அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். இல்லைனா வந்து இப்படி தான் வந்து கஷ்டப்படணும். ஓகேவா? நமக்கு யார் சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு நம்ம ஏங்கிடுவோம். ஒரு இடத்துல வந்து ஏங்கிடுவோம். நமக்கு யாராவது சொல்லித் தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சொல்லிக் கொடுக்கறதுக்குலாம் இங்கே ஆள் கிடையாது. ஓகேவா? சொல்லிக் கொடுக்கறதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு யாருக்கும் டைமும் கிடையாது. அது அவங்களே உட்காந்து உழுந்து கற்றுக்கணும். அது கற்றுக்கிறதுக்குள்ளே 10 வருஷம் ஆகிடும். அப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே 10 வருஷம் ஓடிடும். நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா ஒன்றுமே கற்றுக்க மாட்டோம். அதுக்கு என்ன காரணம்னா, நம்மளோட திமிர்த்தனாவிட்டு தான் காரணம், வேறு ஒன்றுமே காரணம் கிடையாது. இல்லைன்னா நீங்கள் வேணா ஒரு 50 வயசு ஆன மனுஷங்க காலில் போய் விழுந்து பாருங்களேன், அவங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எந்த மனுஷனாச்சும் காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் பண்ணாமல் இருப்பாங்களோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஆசீர்வாதமாக இரு தம்பி அப்படி தான் சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அப்போது நம்ம போய் அவங்க காலில் விழுந்தாதான் அவங்க ஆசீர்வாதமே பண்ணுவாங்க. நம்ம போய் பவ்யமாக பழகினாதான், நீதி நியாயமாக நேர்மையாக பழகினாதான், கண்ணியமாக பழகினாதான் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கும் மனசு வரும். திமிர்த்தனாவிட்ட காமிச்சா என்ன வரும்? சரிப்பா, நீ பெரிய ஆள், நீ போய் இங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுற ஆள் கிடையாது, நீ சுப்ரீம் கோர்ட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ண போன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருவாங்க. கடைசியில் ஒரு விஷயமும் தெரியாமல் வந்து திரும்பி பார்த்தா 10 வருஷம் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? அதனால தான் எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அப்படின்றாங்க. அந்த பணிதல் தான் இங்கே யாருக்குமே இல்லை. அதனால தான் 0 நாலேஜ் வச்சுக்கிட்டு உட்கார்றது. கரெக்டாக இல்லையா? ஸோ சரி, ஓகே, நம்மளும் அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்மளே மறுபடியும் கலாய்க்கிறது. கோர்ட்டில் வந்து பார்த்தா, அவரா பிழைக்க தெரியாதவர், நீ எனக்கு சோறு போட்டு உட்காந்துட்டு இருக்கா, கடவுள் சோறு போட்டு விட்ருக்காங்க கொடுக்குறாரு, கடவுள் காசு கொடுக்குறாரு, அவர் கடவுள் கேஸ் கொடுக்குறாரு. நல்லது சொல்கிறவனையும் நல்லது செய்கிறவனையும் வந்து இந்த மாதிரி வந்து கழுவி ஊற்ற வேண்டியது. அப்புறம் எங்கேருந்து போய் கோர்ட்டுக்கு வேலையை கற்றுக்கிறது? கடைசி வரைக்கும் ஹைகோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சருக்குள்ளே போகவே முடியாது. கரெக்டாக இல்லையா? ஸோ ஆனால் நம்ம யாரெல்லாம் கிண்டல் கேலி அடித்தோமோ அவெல்லாம் ஹைகோர்ட்டில் போய் அங்கே ஹைகோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சரில் போய் அங்கே வந்து வெளுத்து வாங்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம். காரணம் யார்? நமக்கு நாமளே ஆப்பு, நம்மளுக்கு நாமளே. கரெக்டுங்களா? ஓகே, கமிங் டு த பாயிண்ட். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அவ்வளோ மனசு கஷ்டப்படுறேன் நான். ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா பவ்யமாக பணிவாக கண்ணியத்தோடு கற்றுக்கணும். அதெல்லாம் இல்லைன்னா கற்றுக்க முடியாது கடைசி வரைக்கும். நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருந்துட்டு போ. கரெக்டாக? சரி, ஓகே, கமிங் டு த பாயிண்ட்டு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சம்மன் வந்து ரெஸ்பாண்டன்ட்னா யார்? சம்மன் வந்து சர்வ் ஆகும். பெயிலிஃப் போய் சம்மன் சர்வ் பண்ணிட்டாரு வைங்களேன் ரெஸ்பாண்டன்ட்னா யார்? அது மனைவியோ அல்லது கணவனோ. ஓகேவா? டிவோர்ஸ் கேஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நான். ஒருவேளை ரெஸ்பாண்டன்ட் வந்து அந்த சம்மனை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமும் அவர் ஆஜர் ஆகலை அப்படின்னா வந்து அட்வொகேட் வந்து என்ன கேட்கலான்னா, என்ன சொல்கிறது, ரெஸ்பாண்டன்ட் இஸ் ஆப்சண்ட்,
ஓகேவா, சம்மன் ஹஸ் பீன் சர்வ்டு டு த ரெஸ்பாண்டன்ட் பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் ஹி இஸ் நாட் அப்பியரிங் பிஃபோர் திஸ் ஆனரபிள் கோர்ட், அதனால் வந்து எக்ஸ் பார்ட்டி மே பி ஆர்டர்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். கரெக்டுங்களா? நான் எதுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்ன விஷயத்த கூட நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன், எதுக்கு எல்லாரும் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான், நான் பட்ட கஷ்டம் அடுத்தவங்க படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ சம்மன் சர்வ் ஆகிடுச்சிங்க. ஆனால் சம்மன் சர்வ் ஆனதுக்கு அப்புறமும் ஆப்பனன்ட் பார்ட்டி வந்து கோர்ட்டில் வந்து ஜட்ஜு முன்னாடி வந்து நின்று அப்பியர் ஆகலைங்க அப்படின்னும் போது நீங்கள் எக்ஸ்பார்ட்டி கேட்கலாம், ஜட்ஜும் வந்து எக்ஸ்பார்ட்டி பண்ணி விட்டுருவாங்க. கரெக்டுங்களா இல்லையா? இல்லை சம்மன் சரியாக சர்வ் ஆகலை அப்படி வச்சுக்கோங்களேன். சம்மன் சர்வ் ஆகலை அப்படின்னா வந்து ஜட்ஜ் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரைவேட் நோட்டீஸ் அமுச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட. ஓகேவா? நம்ம வந்து என்ன பண்ணோம், அந்த ரெஸ்பாண்டண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், இது அனுப்பணும், ப்ரைவேட் நோட்டீஸ் அனுப்பணும். நம்ம ஆஃபீஸ்லேருந்து நம்ம அனுப்புவோம். கரெக்டுங்களா? ப்ரைவேட் நோட்டீஸ் அனுப்பிட்டு அடுத்த ஹியரிங்கில் வந்து ஏஓஎஸ் ஃபைல் பண்ணுவோம், அஃபிடவிட் ஆஃப் சர்வீஸ். வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, என்னால் எல்லாமே சொல்லி தர முடியாது. ஓகேவா? நான் வந்து பெரிய புள்ளியும் கிடையாது. நான் முதலே சொல்லிட்டேன், சட்ட சுண்டலி நான். கரெக்டாக இல்லையா? ஒவ்வொரு விஷயம் நான் சொல்கிற இன்புட்டை மட்டும் எடுத்துக்கோங்க, அப்புறம் மெயின் நேராக ஓப்பன் கோர்ட்டில் போய் விஷயத்தை கற்றுக்கங்க. ஓகேங்களா? என்னோடது வந்து கட்டி கொடுக்குற சொல்லும் சொல்லிக் கொடுக்குற சொல்லும் கட்டி கொடுக்குற சோறும் சொல்லிக் கொடுக்குற சொல்லும் கூட வராதுன்னு சொல்லுவாங்க. ஒரு லெவல் வரைக்கும் தான் என்னால் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ண முடியும், என்னுடைய பிரதர் அட்வொகேட்ஸ் உங்களுக்கு. கரெக்டுங்களா? எல்லாருமே திமிர்த்தனவட்ட காட்டுறவங்களும் கிடையாது. நிறைய பேர் கண்ணியமான நடத்துகிறவங்க இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? ஒரு சில பேரால் எல்லாருக்குமே கெட்ட பேர் ஆகிடுது. அதனால் வந்து எல்லாருமே இப்படி தான் சொல்லிட்டு யாருக்குமே சொல்லிக் கொடுக்காமல் போயிடுறாங்க சீனியர்ஸ். கரெக்டுங்களா இல்லையா? அதனால் நாலேஜ் வேணுங்கிறவங்க தான் வணங்கி நிற்கணுமே தவிர, நாலேஜ் வேண்டான்றவங்க எப்படி வேணால் போகலாம். நாலேஜ் வேண்டான்றவங்க 10 வருஷம் கழிச்சு இந்த ஃபீல்டில் இருக்கவே மாட்டாங்க, காணாமல் போயிடுவாங்க. கரெக்டுங்களா இல்லையா? அதை மட்டும் சொல்லிடுறேன். சரி, ஓகே, ரைட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரைவேட் நோட்டீஸ் எடுக்கிறோம். ப்ரைவேட் நோட்டீஸ் எடுத்து ஆப்பனன்ட் பார்ட்டிக்கு அமுச்சு விட்டுறோம், அதான் ரெஸ்பாண்டண்ட்டுக்கு அமுச்சு விட்டுடுறோம். ஓகேங்களா? ரெஸ்பாண்டண்ட் வந்து அதை ரிசீவ் பண்ணிடுறாரு. சரிங்களா? அதை ரிசீவ் பண்ணிட்டாருன்னா அவர் கோர்ட்டுக்கு வந்துடணும். ஓகேவா? அப்படியே அவர் கோர்ட்டுக்கு வரலை வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இல்லைங்க நான் ப்ரைவேட் நோட்டீஸை கூட அனுப்பிட்டேன், ஆனால் ப்ரைவேட் நோட்டீஸ் அனுப்பிட்டு அவர் ரிசீவ் ஆகிடுச்சு, அவர் அதை வந்து டெலிவர்டு வாங்கிட்டார் அவர். ஓகேவா? அப்படி இருந்தும் அவர் வந்து கோர்ட்டுக்கு வரலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பார்ட்டி நீங்கள் ஜட்ஜு கிட்ட கேட்கலாம். கரெக்டுங்களா இல்லையா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரெஃப்யூஸ் பண்ணி விட்ருவாங்க. நம்ம வந்து கோர்ட்லேருந்து சம்மன் வந்து வரல, அட்வொகேட் தானே ப்ரைவேட் நோட்டீஸ் அமைச்சிருக்காரு, நம்ம எதுக்கு இதை வாங்கணும்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணி விட்ருவாங்க. அப்போ ரெஃப்யூஸ்னால் அதில் வந்து போஸ்ட்மேன் வந்து அழகாக ரெஃப்யூஸ்டுன்னு எழுதியிருப்பார். அந்த போஸ்டல் கவரை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்யூஸ்டுன்னு ஏதோ ஒரு இடத்துல எழுதியிருந்ததுன்னா அதை வந்து கொண்டு போய் ஜட்ஜு கிட்ட காமிச்சு, இது போல் வந்து ஐயா வந்து அவர் ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் நீங்கள் தயவு செஞ்சு என்ன பண்ணுறது, தாராளமாக நீங்கள் எக்ஸ்பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டா ஜட்ஜும் அந்த போஸ்டல் கவரை வாங்கி பார்த்துட்டு ரெஃப்யூஸ்டுன்னு இருந்துச்சு வைங்க, எக்ஸ்பார்ட்டி பண்ணி விட்ருவார் ஜட்ஜு. சரிங்களா? எக்ஸ்பார்ட்டினா தோன்றா தரப்பினர், இவ்வளோதான் விஷயம். கரெக்டுங்களா? இதெல்லாம் பேசிக்ஸு. சரிங்களா? சொல்கிறேன், காலேஜில் சொல்லி கொடுத்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் சொல்கிறேன், ஒன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஃப்ரெஷ் சம்மன் நாட் சர்வுடுங்க. ஓகேவா? ப்ரைவேட் நோட்டீஸ் ரிட்டர்ன்டு ஆஸ் ராங் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருதுன்னும் போது அப்போ நீங்கள் வந்து ஏஓஎஸ் ஃபைல் பண்ணுவீங்க. நான் வந்து ஐ ஹவ் டேக்கன் ப்ரைவேட் நோட்டீஸு, ஓகேவா, ஆனால் வந்து ப்ரைவேட் நோட்டீஸ் வந்து ரிட்டர்ன்ட் ஆஸ் ராங் அட்ரஸ் மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ ஃப்ரெஷ் சம்மனும் நாட் சர்வ்டு, ப்ரைவேட் நோட்டீஸும் ரிட்டர்ன்ட் ஆகிப்போச்சு அப்படிங்கும்போது ஜட்ஜ் என்ன சொல்லுவாங்க, டேக் ஃப்ரெஷ் சம்மன் அண்ட் ப்ரைவேட் நோட்டீஸ் டு த கரெக்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஐயா இல்லைங்க ஐயா, என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு அட்ரஸ் தான் இருக்குது, இந்த ஒரு அட்ரஸ் தான் கரெக்டான அட்ரஸ், இந்த அட்ரஸில் தான் அவர் குடியிருந்தார், ஆனால் இப்போ வந்து அவர் எங்கே போனாருன்னு தெரியலையா, அந்த அட்ரஸ் விட்டு வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாரோ என்னன்னு தெரியல, இல்லை நீங்கள் கரெக்டான அட்ரஸுக்கு எடுத்து விட்ருங்க. இல்லைங்க ஐயா, இந்த ஒரு அட்ரஸ் தான் இருக்குது, இப்போ நீங்கள் மறுபடியும் போட்டிங்கன்னா கூட ஃப்ரெஷ் சம்மன் அண்ட் ப்ரைவேட் நோட்டீஸ் நீங்கள் போட்டிங்கன்னா கூட இந்த அட்ரஸ் தான் நான் எடுத்து அனுப்பி ஆகணும், அப்போ இந்த அட்ரஸுக்கு எடுத்து அமிச்சா மறுபடியும் ரிட்டர்ன் தான் வரும், அதனால் கோர்ட்டுக்கு டைம் வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்போ வந்து ஜட்ஜ் என்ன சொல்லுவார், சரி பேப்பர் பப்ளிகேஷன் எடுக்கிறதுக்கு ஆர்டர் அவர் போடுவார். சரிங்களா? இதுதான் மேட்ரு. இப்போ பேப்பர் பப்ளிகேஷன் எடுத்ததுக்கப்புறம் பேப்பர் பப்ளிகேஷன் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் கோர்ட்டில் போயிட்டு பேப்பர் பப்ளிகேஷனை ஃபைல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஃபைல் பண்ணோடனே ஜட்ஜ் அப்போ வந்து நீங்கள் எக்ஸ்பார்ட்டி கேட்கலாம், ஐயா அது போல் வந்து ஃப்ரெஷ் சம்மன் வந்து நாட் சர்வ்டு, ப்ரைவேட் நோட்டீஸ் ரிட்டர்ன்டு, அதனால தான் நீங்கள் வந்து பேப்பர் பப்ளிகேஷன் எடுக்க சொன்னீங்க, நான் பேப்பர் பப்ளிகேஷன் எடுத்தாச்சு, ஏஓஎஸ் உங்களுக்கு ஃபைல் பண்ணிட்டேன், எனக்கு செட் எக்ஸ்பார்ட்டி பண்ணி விடுங்க அப்படின்னா அப்போ அவரே வந்து என்ன பண்ணுவார், எக்ஸ்பார்ட்டி பண்ணி விட்ருவார். சரிங்களா? இப்போது பார்ட்டி வந்து கேஸில் அப்பியர் ஆகலை வச்சுக்கோங்களேன், கேஸ் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். சரிங்களா? ஆனால் பார்ட்டி வந்து அப்பியர் ஆகிட்டாங்க அப்படின்னா கேஸ் நடக்கும், கேஸ் வந்து இழுத்துட்டு போகும். சரிங்களா? கேஸ் வந்து என்ன ஆகும்னா கேஸ் நடக்கும், கேஸ் இழுத்துட்டு போகும், கொஞ்சம் லேட் ஆகும், வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது முக்கால்வாசி இப்போ ஃபேமிலி கேசஸில் எல்லாருமே வந்து கோர்ட்டில் அப்பியர் ஆகிடுவாங்க.
ஓரளவு கொஞ்சம் கூட படிப்பறிவு இல்லாதவங்க தான் என்ன ஏதுன்னு கூட தெரியாமல் கேஸை வந்து கோட்டை விட்டுருவாங்க, அப்பீரே ஆகாமல் ஆயிடுவாங்க. அதனால் வந்து கேஸ் எக்ஸ்பார்ட்டி ஆகும். ஸோ 99% வந்து கோர்ட்டில் இருந்து சம்மன் போச்சு அப்படின்னாலே எல்லாருமே வந்து அப்பீர் ஆவாங்க. கரெக்டுங்களா? 1-2 கேஸ் தான் எக்ஸ்பார்ட்டி ஆகும். அதாவது ஒரு ஃபேமிலி கேஸ் வச்சுக்கங்களேன். ஒரு ஃபேமிலி கேஸ் மினிமம் 2 வருஷம் ஓடும், இல்லை 3 வருஷம் ஓடும், மேக்ஸிமம் 4 வருஷம் ஓடும். ஓகேங்களா? 6 வருஷம் 8 வருஷம் ஓடுற கேஸ்லாம் கூட இருக்குது. ஓகேவா? அது அந்த கேஸை பொறுத்தது. கேஸு சீக்கிரம் முடியறது வந்து யார் கையில் இருக்குன்னா, ஜட்ஜு கையில் இருக்குது. ஜட்ஜு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டைம் கொடுக்காம வந்து டக்குன்னு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கேஸை மூவ் பண்ணி கொண்டு போவாங்க. அதாவது நார்மலாக டைம் கொடுக்கணும். ஓகேங்களா? நான் ஜட்ஜஸ் எல்லாம் ப்ளேம் பண்ணல, இப்பயே சொல்கிறேன். எப்படி தப்பு கண்டுபிடிச்சி கேஸை போடலாம், எப்படி இவனை காலி பண்ணலாம்லாம் யோசிக்காதீங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? அதாவது வந்து கேஸு வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னா அது யார் கையில் இருக்குது? ஜட்ஜு கையில் இருக்குது. இன்னொன்று ஆப்போனண்ட் அட்வொகேட் கையில் இருக்குது. இன்னொன்று ஆப்போனண்ட் பார்ட்டிக்கிட்ட இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது இந்த ஃபேமிலி கேஸை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறை ஹியரிங், இல்லை 3 வாரத்துக்கு ஒரு முறை ஹியரிங். ஓகேவா? ஸ்டேஜை பொறுத்து மாதத்துக்கு ஒரு ஹியரிங் போடுவாங்க. கரெக்டுங்களா? ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லா கோர்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறை ஹியரிங், இல்லைன்னா 3 வாரத்துக்கு ஒரு முறை ஹியரிங் போடுவாங்க. கரெக்டுங்களா? ஒரு கோர்ட்டில் அதிகமான கேஸ் இருந்துச்சுன்னா அப்போ மாதத்துக்கு ஒரு முறை ஹியரிங் போடுவாங்க. கரெக்டுங்களா? எல்லாம் ஜட்ஜஸை பொறுத்து தான் இருக்குது. ஜட்ஜு கையில் தான் இருக்குது எல்லாமே. கரெக்டுங்களா? ஜட்ஜஸ் இப்போ எனக்கு அமைஞ்ச ஜட்ஜஸ்லாம் வந்து டைம் கொடுக்காத ஜட்ஜஸ். என்ன கேஸ் இழுத்துக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் முடிங்க, டக்குன்னு முடிங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு கேஸை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க. கரெக்டுங்களா? இதுதான் மேட்டர். ஒரு சில கேசஸ் வந்து அவங்களா டைம் கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? அது வந்து அந்த கேஸோடைய தலையெழுத்தை பொறுத்தது, வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது வந்து இந்த கேஸுடைய ஸ்டேஜை பொறுத்து வந்து வாய்தா டேட்டு தள்ளி போகும். ஓகேங்களா? பட் எல்லா ஜட்ஜஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கேஸை வந்து சீக்கிரம் முடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? இப்போது ஸ்டஃப் இருக்கிற அட்வொகேட் வந்து கேஸை இழுத்துருவார். ஸ்டஃப் இல்லாத அட்வொகேட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேஸை சீக்கிரம் முடிச்சு விட்ருவார். இவ்வளோதான் விஷயம். கரெக்டுங்களா? இன்னொன்று வந்து கரெக்டாக ஃபீஸ் கொடுத்தா கேஸ் டக்குன்னு முடியும். ஃபீஸ் கொடுக்கல அவங்க கேஸ் இழுத்துட்டு போவோம். ஓகே, இது வந்து வக்கீல்கிட்ட இருக்குது. இதுதான் விஷயம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து நிறைய வந்து ரீசன்ஸ் இருக்குது கேஸ் வந்து இழுத்துட்டு போகிறதுக்கு காரணம். வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா பொண்ணு வந்து எனக்கு சீக்கிரம் விவாகரத்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லும். அந்த பையன் வந்து விவாகரத்து கொடுக்க வேண்டாம் சார், இழுத்தடிக்கலாம் அப்படின்வான். அவருக்கு அந்த பையனுக்குன்னு ஒரு நல்ல ஸ்டஃப் இருக்கிற நாலேஜ் இருக்கிற அட்வொகேட் மாட்டினாங்க அப்படின்னா ஐஏ பாட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க. கரெக்டுங்களா? அந்த ஐஏ போட கேஸ் இழுத்துகிட்டே போகும். கரெக்டுங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஆப்பரண்ட் பார்ட்டி வரவே இல்லை, எக்ஸ் பார்ட்டி ஜட்ஜு வந்து கேஸை வந்து செட் எக்ஸ் பார்ட்டின்னு பண்ணிட்டாங்க வைங்களேன், தோன்றா தரப்பினர் அப்படின்னு. எக்ஸ் பார்ட்டினா தோன்றா தரப்பினர், வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் பேசிக்ஸு. ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதை தான் மறுபடியும் சொல்கிறேன். ஓகேங்களா? அதாவது என்ன மேட்டர் அப்படின்னா வந்து எக்ஸ் பார்ட்டி ஆகிடுச்சு அப்படின்னாலே வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஹியரிங்கில் வந்து ப்ரூஃப் அஃபிடவிட் ஃபைல் பண்ணிடணும். சரிங்களா? பொண்ணு கேஸ் போடுது, பையன் வரல. ஸோ பையன் வந்து செட் எக்ஸ் பார்ட்டி. இப்போ பையன் கேஸ் போடுறான், ஆனால் பொண்ணு வரல. ஸோ பொண்ணு வந்து இங்கே செட் எக்ஸ் பார்ட்டி. கரெக்டுங்களா? ஸோ அப்போ கேஸ் சீக்கிரம் முடியும். ஓகே, எக்ஸ் பார்ட்டி ஆகிடுச்சுனால கேஸ் சீக்கிரம் முடிய போகுதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. கரெக்டுங்களா? இப்போ ப்ரூஃப் அஃபிடவிட்டை ரெடி பண்ணணும். ப்ரூஃப் அஃபிடவிட்ன்றது வேறு ஒன்றுமே இல்லை. பிளைண்ட் காப்பி இருக்குது பார்த்தீங்களா, கம்ப்ளைண்ட் காப்பி. நான் பிளைண்ட்டுன்னு சொல்கிறேன், நான் சிவில் சைடு ப்ராக்டிஸுங்க, அதனால் பிளைண்ட்டுன்னு தான் வாயில் வரும். கரெக்டுங்களா? இவர் தப்பாக சொல்கிறாரு பாருன்னு வந்து குறை கண்டுபிடிக்கிறவங்க கண்டுபிடிச்சிங்க. ஓகேங்களா? அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 4 பேருக்கு சொல்லணும் விஷயத்தை, நான் கற்றுக்கிட்டதை எடுத்து சொல்லணும். ஓகேங்களா? அதுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த பிளைண்ட் காப்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளைண்ட் காப்பியில் வந்து என்ன வரும், இந்த கம்ப்ளைனன்ட் ஸ்டேட்ஸ் தட் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போது ப்ரூஃப் அஃபிடவிட்டில் ஐ சப்மிட் தட்னு வரும். இவ்வளோ தான் விஷயம். அதில் இருக்கிற கதையை தூக்கி அப்படியே இதில் காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டியது தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறோம், வக்கீல் நோட்டீஸில் நம்ம எல்லா கதையும் கொண்டு வந்துடுவோம். அதை வக்கீல் நோட்டீஸில் இருக்கிறத அப்படியே தூக்கி பிளைண்ட்டில் காப்பி பேஸ்ட்டு. சரிங்களா? பிளைண்ட்டில் இருக்கிறத தூக்கி அப்படியே ப்ரூஃப் அஃபிடவிட்டில் காப்பி பேஸ்ட். இதுதான் ப்ரூஃப் அஃபிடவிட், வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க இப்படி தாங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த வகையில் தெரியுமோ நீங்கள் அந்த வகையில் நீங்கள் விதவிதமாக சூப்பராக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. எனக்கு இருக்கிற சின்ன நாலேஜை வச்சு நான் சொல்கிறேங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஓகேங்களா? நான் வந்து சட்ட சுண்டலின்னு நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ கம்ப்ளைண்ட்டில் புகார் மனுவில் என்ன இருக்கும், கம்ப்ளைண்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பெட்டிஷனில் த கம்ப்ளைனன்ட் ஸ்டேட்ஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா கதையும் எழுதுவோம். ஓகேவா? ப்ரூஃப் அஃபிடவிட்டை த கம்ப்ளைனன்ட் ஸ்டேட்ஸ் தட் அப்படின்றத தூக்கிட்டு ஐ சப்மிட் தட். அதே கதை தான் இதுலையும். ஓகேவா? அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ப்ரூஃப் அஃபிடவிட். ஸோ நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணும்போதே சேர்த்து ப்ரூஃப் அஃபிடவிட்டையும் ரெடி பண்ணுவேன். கம்ப்ளைண்ட் 3 காப்பி பிரிண்ட் எடுத்தேன்னா ப்ரூஃப் அஃபிடவிட்டையும் ஒரு 3 காப்பி பிரிண்ட் எடுத்து வச்சுக்குவேன். இல்லை மினிமம் ஒரு காப்பியாச்சும் பிரிண்ட் எடுத்து வைப்பேன். இல்லைனா என் கம்ப்யூட்டரில் அது ரெடியாக இருக்கும் ப்ரூஃப் அஃபிடவிட்.
அந்த நேரத்தில் போய் டைப் படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். எல்லாத்தையும் முதலே ரெடி பண்ணி விட்ருவேன், எல்லா பெட்டிஷனையும் ரெடி பண்ணி விட்ருவேன். ஸோ தட் வேலை கம்மியாகும், டக்குன்னு டைம் சீக்கிரம் வேலை முடியும், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ப்ரூஃப் ஆஃப் இடவிட்டை வந்து இப்போ ஜட்ஜ் என்ன சொல்லுவாங்க, த ரெஸ்பாண்டன்ட் இஸ் செட் எக்ஸ் பார்ட்டி, ஓகேவா, ஃபைல் ப்ரூஃப் ஆஃப் இடவிட் இந்த நெக்ஸ்ட் ஹியரிங் கேஸை முடிச்சிடலாம் அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஹியரிங்க்கு வருவோம். நெக்ஸ்ட் ஹியரிங்க்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், ப்ரூஃப் ஆஃப் இடவிட்டை கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. உட்கார வச்சு சொல்லி கொடுத்தா எவ்வளோ பெரிய விஷயத்தையும் அழகாக கற்றுக்கலாம், ஓகேவா. சொல்லி கொடுக்கும்போது கேட்கறதுக்கு மனசு இருந்தால் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் ஈஸியாக கற்றுக்கலாம், கரெக்டாக. இங்கே வந்து எப்படின்னா இதுதான் மேட்ரு, உட்கார வச்சு சொல்லி கொடுத்தா எவ்வளோ பெரிய விஷயத்தையும் சூப்பராக கற்றுக்கலாம், சரியா. அதே போல் சொல்லி கொடுக்கும்போது கவனத்தோட கேட்டு கற்றுக்கிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயத்தையும் ஈஸியாக கற்றுக்கலாம். இங்கே ரெண்டுத்துக்குமே வேலைக்கு ஆகலை, அதனால தான் வந்து இங்கே பல இடர்பாடுகள் நம்ம சந்திக்கிறோம், கரெக்டாக. அட்வொகேட்ஸ் சொல்கிறேன், நம்ம அந்த ஸ்கூலில் பாடம் நடத்தும்போது நம்ம டீச்சர்களை கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்போம், அதே தான் இப்போவும் நடக்குது. யார் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்கள கிண்டல் பண்ணி கழுவி ஊற்றுறது, தப்பான ஒரு பிஹேவியர் இது, ஆட்டிடியூட் இது. இந்த ப்ரூஃப் ஆஃப் இடவிட்டை ரெடி பண்ணிவிடுவார் நம்மளுடைய அட்வொகேட்டு, நம்மக்கிட்ட சைன் வாங்கிடுவார், கரெக்டுங்களா. அதுக்கப்புறம் வந்து அந்த நெக்ஸ்ட் ஹியரிங்கில் வரும்போது பார்ட்டி வந்து பாக்ஸில் ஏறணும். பாக்ஸுன்னா விட்னஸ் பாக்ஸுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா. பார்ட்டியை வந்து பாக்ஸில் ஏற்றுவாங்க. ஜட்ஜு சொன்னோடனே ஒரு பாக்ஸில் ஏறுவார்ப்பா, உன் பேர் என்னப்பா, உன் வயசு என்னப்பா, உன் அப்பா பேர் என்னப்பா, எந்த அட்ரஸ்லப்பா குடியிருக்கிற, அதெல்லாம் கேட்பார் ஜட்ஜு. கேட்டு சொன்னதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சத்தியமாக சொல்லுகிறேன், சொல்லுப்பா, சத்தியமாக சொல்கிறேன்னு சொல்லு அப்படின்வாங்க. சத்தியமாக சொல்கிறேன்யா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, இதுதான் மேட்ரு. சத்தியமாக சொல்கிறேன்னு சொல்லு, சத்தியமாக சொல்கிறேன்யா. உன் பேர் என்னப்பா, என் பேர் இதுங்க, அப்பா பேர், வயசு, அட்ரஸ்லாம் சொன்னதுக்கப்புறம், தம்பி இந்த ப்ரூஃப் ஆஃப் இடவிட் நீ தானே தாக்கல் பண்ணுற, ஆமாங்க. இதில் எழுதியிருக்கிற சங்கதிகள்லாம் உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியுங்க. இது உன் கையெழுத்து தானே, ஆமாங்க, இது ஏன் கையெழுத்து தாங்க. சரிப்பா, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கலாமா, ஓகேங்க, மார்க் பண்ணிக்கலாங்க. என்ன டாக்குமெண்ட்ஸு, அது நீங்கள் திருமண பத்திரிக்கை, அந்த திருமண ஃபோட்டோ, உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, இந்த 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 ஆவணங்கள், நீங்கள் என்னென்ன ஆவணங்கள்லாம் கோர்ட்டில் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் அவங்க டாக்குமெண்ட்டாக மார்க் பண்ணுவாங்க, எவிடன்ஸாக எக்ஸிபிட்டாக மார்க் பண்ணுவாங்க. மார்க் பண்ணிவிட்டு எப்பா இதில் இருக்கிற சங்கதிகள்லாம் உனக்கு தெரியும் தானே, தெரியுங்க ஐயா. சரிப்பா, கீழே இறங்கிக்கோ, முடிஞ்சு போச்சு. அந்த பாக்ஸ் விட்டு நீங்கள் இறங்கிட வேண்டியதான். எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் ஒரு செகண்டரி வேலை முடிஞ்சு போயிடும், கரெக்டுங்களா இல்லையா. ஸோ அப்போது ப்ரூஃப் ஆஃப் இடவிட்டை நீங்கள் தாக்கல் பண்ணிட்டீங்க. நீங்கள் பாக்ஸில் ஏறி நின்ன உடனே உங்களுடைய அட்வொகேட் வந்து என்ன பண்ணுவார், ஃபைலிங் ப்ரூஃப் ஆஃப் இடவிட் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜிக்கிட்ட கொடுத்துருவாரு, எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருவாரு, கரெக்டுங்களா. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸையும் ஜட்ஜு வாங்கி பார்ப்பார், ப்ரூஃப் ஆஃப் இடவிட்டையும் பார்ப்பார், எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணிவிடுவார். உங்ககிட்ட கேள்வியெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அப்பா இறங்கிப்பா அப்படின்றவாரு, நீங்கள் இந்த பாக்ஸை விட்டு இறங்கிடணும், அவ்வளோதான். உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் இடவிட் வேலை முடிஞ்சு போச்சு, கரெக்டுங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகும், நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவீங்க, ஓகேங்களா. அந்த டைப்பிஸ்ட் என்ன பண்ணுவார்னா, ஜட்ஜு பக்கத்தில் உட்காந்துக்கிற டைப்பிஸ்ட் வந்து ஒரு இது ஃபில்அப் பண்ணுவார், டைப் அடித்து கொடுப்பார் ஒரு பேப்பர். அந்த பேப்பரில் வந்து நான் இந்த டேட்டில் ஆஜரானேன், இந்த கோர்ட்டில் ஆஜரானேன், சாட்சி சொல்கிறதுக்காக ஆஜரானேன், ப்ரூஃப் ஆஃப் இடவிட்டை நான் தாக்கல் பண்ணேன், இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் மார்க் ஆகிருக்கு, இதெல்லாம் நான் போட்ட டாக்குமெண்ட் தான் என்று நான் கையொப்பமிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கையெழுத்து போடுவீங்க, அவ்வளோதான். ப்ரூஃப் ஆஃப் இடவிட் முடிஞ்சு போச்சு, டாக்குமெண்ட் மார்க்டு, கரெக்டுங்களா. ஸோ இப்போ அடுத்த வாட்டி வந்து ஜட்ஜு வந்து ஆர்டர் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார், இவ்வளோதான் விஷயம். இதுதான் வந்து எக்ஸ்பார்ட்டின்னா வந்து டக்குன்னு கேஸ் முடிஞ்சிடும், இதுதான் மேட்ரு, சரியா. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஆர்டர்ஸ். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கேஸை போடுறீங்க, கேஸை போட்டால் ஆப்பரண்ட் பார்ட்டி ஆஜரே ஆகலை, ஆப்பரண்ட் பார்ட்டி ஆஜர் ஆகலைன்னா எக்ஸ் பார்ட்டி, கரெக்டாக இல்லையா. அப்போ நீங்கள் தான் கோர்ட்டில் கேஸை போட்டு நீங்கள் தான் ஜட்ஜு முன்னாடி வந்து நிற்கிறீங்க. எதிர்த்தரப்பு வந்து ஜட்ஜு முன்னாடி நிற்கவே இல்லையே, அவருடைய தரப்பு வாதத்தை அவர் சொல்லவே இல்லையே, அவர் தரப்பு விளக்கம் அளிக்கவே இல்லையே அவர். அப்போ நீங்கள் என்ன பெட்டிஷன் ப்ரேயர் போடுறீங்களோ அந்த ப்ரேயர் அப்படியே கிராண்ட் பண்ணி ஜட்ஜு ஆர்டர் போட்டு போயிட்டே இருப்பார். இதுதான் வந்து அந்த எக்ஸ் பார்ட்டி, ஓகேவா. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.